வாசுதா, எப்படிமா இருக்க? நல்ல உங்க புண்ணியத்துல இது வரைக்கும் நல்லா தான் இருக்க. இனிமே எப்படியோ. எங்க இருக்க அவ? துளசி, இவள போய் வான்னு சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? பூதத்துக்கு சோறு போட்டு வேதம் ஓதன கதையால இருக்கு. துளசி வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? நீ தான் வெடிகுண்ட பொட்டலம் கட்டி வீட்டுல விருந்தாளியா உட்கார வச்சிருக்கியே. உன் கூட கொஞ்சம் பேசணும், என் கூட வா. என்னக்கா? பேசணும்னு சொல்றல, சும்மா வா. அப்படி என்ன ரகசியம் பேச போறாளுங்க? உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண ரோஷம் எதுவுமே கிடையாதா? படிச்சிருக்கியே தவிர உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அப்படி நல்லா கேளு. இவ பெரிய அறிவாளின்னு நினப்பு. உன் மாமியா ஒரு விளங்காத வில்லங்கமான ஆளுன்னு தெரிஞ்சும் வீட்ல சேர்த்திருக்கியே, உனக்கு புத்தியே இல்லையா? வாஸ்துப்படி வீடு கட்டி வாடகைக்கு பெருச்சாளிய வச்சா அது வாய வச்சுட்டு சும்மா இருக்குங்கிற? வீட்ல விட்ட பெருச்சாளியும் உன் அத்தையும் ஒண்ணு. அதான பார்த்தேன். என்ன வம்புழுக்கலன்னு இவளுக்கு தூக்கம் வராத. இந்த அம்மாவால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது உன்னை நிம்மதியா இருக்க விட்டுருப்பாங்களா? பட்னி போட்டு சாகடிச்சிருக்காங்க. உன்னை துரத்திட்டு உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க அரும்பாடு பட்டிருக்காங்க. அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? இல்லக்கா, அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? திக்கத்த அனாதைங்களுக்கு சோறு போட்டா போற இடத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். போயும் போயும் இந்த அம்மாவுக்கு பாவம் பாக்குறியே, கேட்கவே கேவலமா இருக்கு. நீ ரோஷக்கார மருமகளா இருப்பேன்னு பார்த்தா பாசக்கார மருமகளா பல்ல இழிச்சிட்டு நிக்கிற. எந்த நினைப்புல அவங்கள வீட்டுல சேர்த்த? மங்கையருள் மாணிக்கம், மாசற்ற தங்கம், கருணை கடல், அன்பின் சிகரம்னு உன்னை பாராட்டி பட்டம் தரப்புறாங்களா? இல்ல இந்த அம்மாவோட அடாவடிக்கு பயந்து அடங்கி ஒடங்கி போயிட்டியா? இல்லக்கா, அது கொஞ்சம் இரு. நீங்க பேசுங்க. இங்கதானே விழுந்துச்சு, எங்க போச்சு? என்ன இல்லாத மானத்தை தொலைச்சிட்டு எங்கன்னு தேடுறீங்களா? ஏய், என்ன என்ன பேசுற நீ? இந்த உலகமே அழிஞ்சாலும் ஒட்டு கேக்குற புத்தி உங்களை விட்டு போகாதே. ஏய், நான் ஏண்டி ஒட்டு கேட்கணும்? இது என் மகன் வீடு. நான் எங்க வேணா இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உப்பு போட்டு தின்னாலும் தப்ப தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்களே. தப்பே பண்ணாம நான் ஏண்டி ஒத்துக்கணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடி உலகமாக ரகசியம் பேசுறீங்க? உனக்கு வாய் இருக்குன்னு பேசுற, எனக்கு காது இருக்குன்னு கேக்குற. இப்ப என்ன, நாங்க என்ன பேசுறோம்னு நீங்க கேட்கணும், அவ்வளவுதானே? நல்லா கேளுங்க. இங்க பாரு துளசி, கூட பிறந்த ரத்த உறவே ஆனாலும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சா அவங்கள தள்ளி வைக்கணும். அதான் நல்லது. இந்த அம்மா உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ பச்சை தண்ணி கூட இவங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆமா புகுந்தாலும் சரி, உன் அத்தை புகுந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது. இந்த அம்மா மாதிரி ஒரு ஜென்மத்தை எங்கேயும் பார்த்தது கிடையாது. இவங்க பண்ணாத பாவம் கிடையாது, செய்யாத துரோகம் கிடையாது. பாம்புக்கு பால் வாக்குறதும் இவங்களுக்கு சோறு போடுறதும் ஒண்ணுதான். அக்கா, என்னக்கா நீங்க? என்ன இருந்தாலும் வயசுல பெரியவங்க, அவங்கள போய் இப்படி நேருக்கு நேரா பேசிக்கிட்டு. நல்லா சொன்னப்போ பெரியவங்களாம்ல பெரியவங்க. இந்த அம்மா சொந்த வீட்டுக்கே சூனியம் வைக்கிறவங்களாச்சே. ஏங்க, நான் சொன்னதுல ஒன்னாவது பொய்ன்னு இந்த அம்மாவை சொல்ல பாப்போம். புள்ளைங்க நல்லா இருந்தா போதும்னு உயிரை கொடுத்து புள்ளைங்களை வளர்க்குற எத்தனையோ அம்மாவை நான் பார்த்திருக்கேன். இவங்க அப்படியா? அடுத்தவங்க உயிரை எடுக்கணும்னே பிறந்தவங்களாச்சே. 1 நம்பர் சுயநலவாதினா அது இவங்கள தான் சொல்லணும். தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா முடிஞ்ச வரைக்கும் கழுத பிடிப்பாங்க, முடியாட்டி காலை பிடிப்பாங்க. மத்தவங்கள பத்தி இவங்களுக்கு கவலையே இல்ல. இவங்களுக்கு தான் நல்லா இருக்கணும், தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். பணத்துக்காக எதையும் பண்ணுவாங்க, காசுக்காக காட்டியும் கொடுப்பாங்க. வேணாம் துளசி, இந்த அம்மா அளவுக்கு கேடு கெட்டு என்னால பேச முடியாது. பார்த்தல அந்த அம்மாவோட பெருமைய, அவங்களாலேயே தாங்கிக்க முடியல. அக்கா ப்ளீஸ்க்கா, என்னதான் அவங்க தப்பானவங்களா இருந்தாலும் அவங்க மனசு நோகிற அளவுக்கு நாம எதுக்குக்கா பேசணும்? போது நிறுத்துறியா? வில்லங்கத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு விளக்கம் வேற. அதுக்கு இல்லக்கா, வயசானவங்க பாவம், கடைசி காலத்துல நாம தானே அவங்கள பாத்துக்கணும். என்னது நாம பாத்துக்கிறதா? நினைச்சேன். இங்க பாரு,
நீ வேணும்னா சொரணை இல்லாம அந்த அம்மாவுக்கு சோறு போட்டு வளர்க்கலாம். என்னால அது முடியாது. இந்த அம்மா என்னைக்கு இருந்தாலும் 7:30 கூட்டுவாங்க. அன்னைக்கு உன்னால முடியலன்னு எங்க வீட்டு பக்கம் அனுப்பி வச்சிடாத. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு, உன்னையும் அந்த அம்மாவையும் ஒன்னா நிக்க வச்சு அசிங்கப்படுத்திடுவேன். அவங்க பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டு பாசத்தை காட்டுறதுக்கு எனக்கு என்ன மறைய கல் இருக்கு? நீ உன் புருஷனும் கடைசி வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னா இந்த அம்மாவை உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. என்னக்கா சொல்றீங்க? வெளியே அனுப்புனா அவங்கள யாருக்கா பாத்துப்பாங்க? ஏன் இடமா இல்ல? எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்ல இருக்கு. பணம் கட்டி அங்க சேர்த்து விட்டா அவங்களே நல்லபடியா பாத்துப்பாங்க. இல்லக்கா, முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறதுக்கு அவங்க ஒன்னும் அனாதை கிடையாது. அப்படி எல்லாம் பண்றது தப்புக்கா. ஏய், என்னடி தப்ப கண்டுட்ட? உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லக்கா, அவங்களால பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். அவங்க தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா அதே தப்ப நாங்களும் பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம அத்தை அவர் கூடவே வச்சு நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு நினைக்கிறது இருக்கட்டும். பெத்த அம்மாங்கிற முறையில இந்த அம்மாவோட கொடுமையா அவரு வேணா பொறுத்துக்கலாம். உனக்கு என்ன தலை எழுத்தா? அக்கா, அவரோட முடிவு தான் என்னோட முடிவும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இனிமே அத்தை எங்களோட தான் இருப்பாங்க. அத்தைய நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமைக்கா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கிறீங்க. வேலையில போற ஓனான எடுத்து தலை மேல போட்டுக்காதன்னு சொல்றேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ. ஆனா ஒண்ணு, தப்பி தவறி கூட இந்த அம்மாவை எங்க வீட்டு பக்கம் அனுப்பி வச்சிடாத. அப்புறம் அவங்கள விட்டுட்டு ஒன்னதான் பிடிப்பேன். அத மனசுல வச்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்க. வரேன். கெட்ட எண்ணம் படைச்ச யாரும் இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இங்க மட்டும் எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க நானும் பாக்குறேன். இங்க அனுப்பிட்டாங்கன்னா அங்க வந்து தொலைஞ்சிடாதீங்க. பாம்புக்கு பால் வாக்குறதுக்கு நான் ஒண்ணும் துளசி கிடையாது, சுதா. நீங்க அங்க வரவும் கூடாது, வந்தாலும் நான் சேர்க்கவும் மாட்டேன். அத்தை, இதுல 500 ரூபாய் இருக்கு. என்னடி நீ பணத்தை கொடுத்து என்ன வெளியே அனுப்ப பாக்குறியா? ஐயோ அத்தை, நான் தீபா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கேஸ் வந்தா வாங்கி வச்சிருங்க. இந்தாங்க பணம். சுதாக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்களை நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, நான் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன். நான் வர லேட்டானா எனக்காக காத்துட்டு இருக்காதீங்க. பசிச்சா சாப்பிடுங்க. அப்புறம் பால் காய்ச்சி வச்சிருக்கேன். காஃபி தூள், சக்கரை இதெல்லாம் ஸ்டவ் பக்கத்திலே இருக்கு. வேணுங்கிறப்ப காஃபி போட்டுக்கோங்க. சாரி அத்தை, தீபா அவசரமா வர சொன்னதுனால தான் போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. நீ என்னதான் சொல்லு வரதா? என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உன் பொண்ணுக்கு ராத்திரியே கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, ஏன் ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருக்க கூடாது? இருந்த பதற்றத்துல யாருக்கு தகவல் சொல்றது, என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்றதுன்றதுதான் என் மனசுல இருந்துச்சு. அதுக்குன்னு சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்தாம எப்படின்னா, ஏதோ இந்திரா போன் பண்ணி சொன்னதுனால காலையிலேயே நாங்க வந்தோம். தகவல் தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அது உங்க பெருந்தன்மை. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு தகவல் சொல்லாம விட்டது என் தப்பு தான். அதுக்காக மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக இதை சொல்லல. ஆமா, திடுதுப்புன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டீங்களே, பையன் வீட்டுல எப்படி? பையன் எப்படி? ரொம்ப நல்ல குடும்பம். மாப்பிள்ளையும் தங்கமானவர். இன்னைக்கு நான் டிராவல்ஸ் வச்சு நல்லபடியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். அவங்கள பத்தி எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷம். சரி, பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகட்டும். நாங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாங்க. பரோண்ணா. அப்பா, துளசி வாமா, வா வா வா. இந்திரா, துளசி வந்திருக்கா பார். உள்ள வர சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. வா துளசி, டீ சாப்பிடுறியா? நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். ஆஹா, சரி, உனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாய். தீபா எங்கம்மா? மேல மாடியில தான் இருக்கா. சரி, நான் பாத்துட்டு வந்துடுறேன். துளசி, ஒரு நிமிஷம். நான் அவகிட்ட எதையும் கேட்கல. நீயாச்சும் பக்குவமா அவகிட்ட விசாரி. அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லாம சகஜமா இருந்தாங்களான்னு கேளு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? புரியுதுமா. தீபா, வாங்க மேடம்.
அப்பவே ஃபோன் பண்ண, ஆடி அசைஞ்சு இப்பதான் வர. வீட்ல வேலை இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டாமா? ஓகே ஓகே, நீ வந்ததே சந்தோஷம், ஃபீல் பண்ணாத. தீபா, எனக்கு கேட்கவே சங்கடமா இருக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கிற முறையில கேட்டுதான் ஆகணும். என்ன கேட்கணும்? ஆ, பிரபாகர் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சகஜமா நடந்துக்கிட்டான்ல? புரியல. ஆ, இல்லடி, இது வரைக்கும் உனக்கு பிரபாகர ஃப்ரெண்டா தான் தெரியும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நைட்டு தனியா இருந்தப்போ தனியா இருந்தப்போ? இல்ல இல்ல, அனுசரணையா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க வந்தேன். இத கேட்கவா இவ்ளோ கூச்சப்படுற? நைட்டு முழுக்க எங்களுக்குள்ள என்ன வேலை நினைக்கிற? பேசணும் பேசணும், விடிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருந்தீங்களா? என்னடி சொல்ற? ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறியா, இல்ல எங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு விசாரிக்கிறியா? ரெண்டும் தாண்டி. ரெண்டாவது கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, அது சீக்ரெட். முதல் கேள்விக்கான பதில நான் சொல்லியே ஆகணும். அத பத்தி பேசலான்னு தான் நான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னதே. நைட்டு பிரபாகர் என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டான்? உனக்கு லவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாரு. ஏய், அவன் என்ன லூசா? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்ல போய்? ஏய், கோவப்படாதடி. அவர் சீரியஸா ஒன்னும் கேட்கல, சும்மா கேஷுவலா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டாரு. எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? எல்லாம் ஒரு பயம்தான். பயமா? ஆமா, பிரபாகர் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. இப்படி அவசரமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட அம்மா பண்ணதெல்லாம் நினைச்சு, சாரி, உங்க அம்மா பண்ணதை அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட பொண்ணுங்கனாலே வெறுக்கிற அளவுக்கு போயிட்டாரு. அம்மா மாதிரி ஒருத்தி தனக்கு பொண்டாட்டியா வந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம்தான் அவரை ஆட்டி வைக்குது. அந்த பயத்துலதான் நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டாரு. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காமதான் ரெண்டாவதா டாக்டர் அங்கிள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை நானும் இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டனோங்கிற சந்தேகம். பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணி வெறுத்து போய் அவங்க பண்ண மாதிரியே நானும். ராஸ்கல், உன்னை இப்படி நம்ம சந்தேகப்படுறான்? என் அம்மா மாதிரி நீ இன்னொருத்தரோட. ஏய், அவர் என்ன சந்தேகப்படலடி. இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு, அவ்வளவுதான். நானும் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோ. ஆனா நீ லவ் பண்ணியான்னு கேட்டாரு பாரு, அங்கதான் எனக்கு என்னவோ போல ஆயிடுச்சு. நீ ஏதாச்சும் சொல்லி தொலைச்சிட்டியா? என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னது கனகு சார் மட்டும்தான். அப்படி பாவி, எல்லாத்தையும் உளறி தொலைச்சிட்டியா? இல்லடி, முதல்ல சொல்லலான்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் எதுக்கு வம்பன்னு பேசாம இருந்துட்டேன். நல்ல வேளை சொல்லாம இருந்தியே. திரும்ப கேட்டா இத பத்தி பேச்சே எடுக்காத. கனகனவ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. ஏய், எதுக்கு இப்படி பயப்படுற? அப்படியே சொன்னாதான் என்ன தப்பு? கனகு சார் என்ன லவ் பண்ணாரு, எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லையே. அவர் நல்ல டைப்புங்கிறதுனால அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, அது தப்புன்னு சொல்ல முடியாதே. இல்லடி, பசங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல. ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பாங்க. ஆனா புருஷன்னு வந்துட்டா அவங்க குணமே மாறிடும். ஏய், பிரபாகர் அப்படி கிடையாதுடி. ரொம்ப பிராட் மைண்டட். அதுவும் இல்லாம அவரும் சுசின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. ஆம்பளைங்க எத்தனை பொண்ணு வேணாலும் லவ் பண்ணுவாங்க. ஒன்னு பிரேக்கப் ஆயிட்டா இன்னொன்னு, அதுவும் இல்லைன்னா இன்னொன்னு, இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா வரப்போற பொண்டாட்டி அவ மட்டும் யாரையுமே லவ் பண்ணிருக்க கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது டைம் பாஸ். அதே பொண்ணுங்க விஷயத்துல காதலுங்கிறது கற்போட சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. நல்லா நினைப்பாங்களே. இவன் லவ் பண்ணி வேண்டான்னு விட்ட பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அடுத்தவன் லவ் பண்ண பொண்ணை இவன் பண்ணிக்க மாட்டான். நல்லா இருக்கே நியாயம். ஆம்பளைங்களோட புத்தியே அதாண்டி. நான் எல்லாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். பிரபாகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைப்பு. இப்படிலாம் எதையும் யோசிக்க தெரியாது. நீ கனகனாவை பத்தி சொல்லியிருந்தாலும் தப்பா எடுத்திருக்க மாட்டான். ஆனா ஒருத்தரோட குணம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு கோவத்துல இதெல்லாம் சொல்லி காட்டிட்டா ரொம்ப வேதனை ஆயிடும்டி. தயவு செஞ்சு கனகனாவை பத்தி விளையாட்டா கூட பிரபா கிட்ட பேசிடாத. அதான் உனக்கு நல்லது. தீபா, அப்பா சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை எழுந்துட்டாரா பாருமா. இல்லப்பா, தூங்கிட்டு இருக்காரு. மணி 9 ஆச்சம்மா, இன்னுமா தூங்கிட்டு இருக்காரு? அம்மா கிட்ட டீ போட சொல்லி போய் எழுப்புமா. இன்னைக்கு நீ உன் புகுந்த வீட்டுக்கு போனோம், மறந்துட்டியா? இல்லப்பா, இந்த உடனே வந்து எழுப்புறேன். சீக்கிரம் வந்துருமா.
ஏங்க ம் என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு? அதனால என்ன, தூங்கட்டும் விடு. வசதியான வீட்டு பிள்ளை செல்லமா வளர்த்துருப்பாங்க. நம்மள மாதிரி காலையில எழுந்து வேலைக்கு போகணுன்ற கட்டாயம் இல்லையே. அதுக்குன்னு இப்படியாங்க? அப்பாவும் அம்மாவும் ஸ்டேஷன்ல இருக்காங்க, சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை. நினைச்சா நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. எந்த கவலையும் இல்லாம எப்படிதான் இவரால நிம்மதியா தூங்க முடியுதோ? கவலையை மீறி அசதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால கூட தூங்கலாம். நீ இதெல்லாம் பெருசுபடுத்தாத, போய் டீ போடு. தீபா வந்து எழுப்புறேன்னு சொல்லியிருக்கா. ம். அம்மா அவருக்கு இதோ எடுத்துட்டு போ. இந்தா. ஹாய் தீபா, குட் மார்னிங். நீங்க பக்கம் வந்தீங்க? இப்பதான். இத குடிச்சிட்டு சீக்கிரம் போய் குளிங்க. என்னது இது? டீ. சாரி தீபா, காஃபி கிடைக்குமா? ஃபில்டர் காஃபி. சாரிங்க, நாங்க எப்பவுமே டீ தான். எப்பயாவது கெஸ்ட் வந்தா தான் காஃபி, அதுவும் ஃபில்டர் காஃபிலாம் கிடையாது. ஐயோ, எனக்கு டீனா பிடிக்காது. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். சாரிகா, எனக்கு டீ சாப்பிட்டா என்னமோ மாதிரி இருக்கும். சரி, வேற ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் கிடைக்குமா? பிரபா புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் இங்க இருக்காது. பரவாயில்லம்மா, நான் போய் கடையில காஃபி வாங்கி. இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். இருங்க இல்ல, இருங்க, இருங்க. சரி, இதை எடுத்துட்டு போ தீபா. உள்ள ஷவர் பாத் தானே? இல்லங்க, டேப் வாட்டர் தான். ஓகே, எனக்கு ஒரு நாள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இருக்குல்ல, டவல் மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. ஏய், டவல ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடு. இந்த புடி. தீபா, அப்பா. சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆக சொல்லுமா. சம்மந்தி வீட்டுல நம்மள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்கப்பா. அதான் சொன்னேனே, வசதியான வீட்டு புள்ள, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாரு. புரிஞ்சுக்கோ.